நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எப்படிப்பட்டது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதனால் என்ன பலன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக பிரான்ஸ் அதே போன்று சவுதி அரேபியா ஒன்றிணைந்து வரையப்பட்ட ஒரு தீர்மானம். சவுதி அரேபியாவும் பிரான்சும் அது பண்ண போகுது இது பண்ண போகுதுங்கிற மாதிரி வந்த தகவல்களுக்குள்ள இது முக்கியமான ஒரு தகவல். பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறது என்பது தனியான ஒரு தகவல். அதை தனியாக வச்சுக்கிறங்க, இதை தனியாக புரிஞ்சுக்கிறங்க. இதே நேரத்தில் ஏற்கனவே அரப் லீகால் நேற்றைய தினம் எது ஐநாவில் பாஸ் பண்ணப்பட்டுச்சோ அந்த தீர்மானம் அரப் லீகால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்மானம். அரப் லீக் அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலாட்டி என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதற்குள்ள நம்ம போக தேவையில்லை. அதை தாண்டி ஜூலை மாசத்தில் 17 ஐநா உறுப்பு நாடுகளால் இணைந்து கையெழுத்திடப்பட்ட ஒரு தீர்மானம் தான் நேற்றைய தினம் ஐநாவில் பாஸ் பண்ணப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால். அதே போன்று அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்த அனைத்து நாடுகளும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன தனி நாடு, தனியான ஒரு அரசை கட்டியெழுப்பும் செயல்முறையின் ஒரு பகுதியாக பாலஸ்தீனம் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விட்டுக் கொடுக்க வேண்டும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தான் காசாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட ஆட்சி தான் இருக்கிறது. அவங்க ஆட்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சர்வதேச ஆதரவோடு பாலஸ்தீன அதிகார சபையிடம், அதாவது ஏற்கனவே இருந்த யாசர் அரஃபாத்தினுடைய தலைமையில் இருந்த பாலஸ்தீன அதிகார சபை இப்போ மஹமூத் அப்பாஸ் என்கிற ஒருவருடைய தலைமையில் இருக்குது. அந்த பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கிட்டத்தட்ட 14 அமைப்புகள் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க, வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அரபு நாடுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மொக்கத்தனமான தீர்மானமாக இருக்கிறது. இந்த தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீர்மானத்துக்கே 10 நாடுகள் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றன. 12 நாடுகள் வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்கிற நிலையில் 142 நாடுகள் இதை ஆதரித்திருக்கிறது. சில இந்திய ஊடகங்கள், சில இந்திய யூடியூபர்ஸ் பேசியிருந்த பேச்சுக்களையும் எழுதியிருந்ததை கூட எனக்கு பார்க்க கிடைச்சது. இந்தியாவின் துணையோடு தனித்த பாலஸ்தீனம் உருவாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் துணையில் உருவாகவும் இல்லை, அரபு நாடுகளில் துணையில் உருவாகவும் இல்லை. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இது மீடியா ஷோ காட்டுறதுக்கு நல்ல தீர்மானம் தவிர மற்றபடி பேப்பராக இருந்தால் சுருட்டி குப்பலை போடுறதுக்குரிய ஒரு தீர்மானம் தான் இந்த தீர்மானம் என்றதை புரிஞ்சுக்கிறங்க. ஓட்டிங் ரிசல்ட் இதுதான். ஃபேவராக 142 நாடுகள், எகென்ஸ்டாக 10 நாடுகள், வாக்கெடுப்பில் பங்கு கொள்ளாமல் 12 நாடுகள். இதுதான் நேற்றைய தினம் நடைபெற்றது. என்ன தீர்மானம்ங்கிறதை நான் சொல்லிட்டேன். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கொண்டு போய் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதிகார சபை என்கிற ஒன்றுக்கும் உதவாத இஸ்ரேலுடைய கால கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய அந்த அமைப்பிட்ட போய் என்ன பண்ணணும்னா ஆயுதம் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்க முட்டுக்கால நின்றுக்கிறோம், நீங்க எங்க மக்களை கொல்றண்டா கொள்ளுங்க, அழிக்கிறண்டா அழிங்க, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தனியான ஒரு பலஸ்தீன் சொல்லி ஒரு நாட்டை எப்பயாவது தந்தாங்கன்னா அப்ப நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் என்பதுதான் இந்த தீர்மானம். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பேர்ல யுத்தம் பண்றாங்களோ, நாங்க யுத்தத்தை நிறுத்தணும்னா நீங்க ஆயுதத்தை கையில் கொடுத்துருங்க, நீங்க முட்டுக்காலிட்டு நின்றுக்கிறங்க, நீங்க ஓரமாயிரம் நாட்டை விட்டு வெளியே போயிடணும் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சமாதானம் என்று வந்தாலும் அதுலயும் இதைத்தான் சொல்றாங்க. அது அப்படியே ஐநாவுடைய தீர்மானம் என்று சொல்லி அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரான்ஸோட இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றைய நாளில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கூட இந்த தீர்மானத்தை எல்லாம் இந்த 10 நாடுகள் எதிர்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இங்கே எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாலஸ்தீனத்திற்கு ஃபேவராக எதுவுமே அதில் இல்லை. குறிப்பாக இஸ்ரேல், அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஹங்கேரி, மைக்ரோனேஷியா, நெவ்ரு, அதே போன்று பலவ், பப்புவா நியூகினியா, பரகுவே, டோங்கா ஆகிய இந்த 10 நாடுகள், இந்த 10 நாடுகளில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஓரளவுக்கு அர்ஜென்டினா, இந்த 3 நாட்டையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா நாடுகளும் இப்போ சில நாடுகள் இப்போ நான் பேர் சொல்லக்கள் தான் உங்களுக்கு நினைவுக்காகவும் அப்படி ஒரு நாடு உலகத்தில் இருக்கு போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள், இந்த 10 நாடுகள் இதை எதிர்த்திருக்கின்றன என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை இந்த தீர்மானத்தினால பாலஸ்தீன மக்களுக்கு எந்த நலவு வரப்போவதில்லை, கண்டிப்பாக நஷ்டம் வரும். தீர்மானத்தினால பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது நலவு வருமானு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக எந்த நலவுகளும் வரப்போகிறது கிடையாது. இது என்ன ஆகும்னு கேட்டால் இந்த அரபு நாட்டை ஆதரிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல சமூக வலைதளங்கள், அவங்களுக்கு வேணும்னா சவுதி எப்படி தெரியுமா பிரான்ஸோடு சேர்ந்து கிழிச்சிட்டாங்க, இங்கே பாருங்க எப்படி தீர்மானம் பாலஸ்தீனம் தனி நாடு அப்படிமாங்க.
பாலஸ்தீனம் தனி நாடு என்பது ஐநாவினுடைய யூஎனுடைய ஜெனரல் அசம்பிளியில் பாஸ் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது. அது எப்போ எங்கே பாஸ் ஆகணும்னு சொன்னால் யூஎனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பாஸ் பண்ணணும். செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வரும்போது தான் வெட்ட தெளிவாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வீட்டோவை யூஸ் பண்ணிடுறாங்களே. கடைசியாகவும் அசர்பைஜான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சிலில் உடனடியாக வீட்டோ பவர் பயன்படுத்தப்பட்டு கேன்சல் பண்ணப்பட்டது. எனவே இந்த தீர்மானத்தில் நம்ம புகழ்வதற்கோ சந்தோஷப்படுவதற்கோ எதுவும் கிடையாது. இதனால் பாலஸ்தீனத்துக்கு எந்த நலவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு தீர்மானம், சர்வதேசத்தை ஒரு காட்டுறதுக்கு பார்த்தீங்களா என்று கொண்டு வந்த தீர்மானம். பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுகிற தீர்மானம் கிடையாது. இது ஜெனரல் அசம்பிளியினுடைய தீர்மானம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எந்த விதமான பவரும் இதுக்கு கிடையாது என்கிற நிலையில